வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம அப்பா அத்தாவுக்கு எப்படியாவது பாண்டியை காப்பாற்றணும், அதுக்காக இந்த கல்யாணத்தை உருட்டி புரட்டி நடத்திடலாம் அப்படின்னு நினைக்க நேரம் தான் நம்ம மீனாட்சி இறங்குறாங்க. உங்கள் மூத்த பேரன் பண தேவைக்காக எங்கள் அக்கா நகையை நீங்கள் அடவு வச்சு கொடுத்து செட்டில் ஆக்கிடலான்னு பார்க்குறீங்களா? நீங்கள் நினச்ச கணக்கு தப்பு கணக்கு, அது நடத்த விடாமல் நான் பார்ப்பேன் அப்படின்னு கொடியை பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம ஜீவாவுக்கிட்ட ஆட்டோ ஓட்டி இருக்க நேரம் அகிலானி ஒரு பொண்ணு ஃபோட்டோவோட வராங்க. அப்போ தான் என்னம்மா எதுக்காக இப்படி கண்கலங்குறீங்க அப்படின்னு நம்ம ஜீவா கேட்க நேரம் தான், என் கணவருக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க போகுது, இங்கே தான் ஏதோ ஒரு மண்டபத்தில் நடக்குது, அது தாலி கட்டுறதுக்கு முன்னாடி நான் போய் தடுத்தாகணும். சரி கொண்டாங்க மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பரை நான் அடித்து பார்க்கட்டு அப்படின்னு பார்க்க நேரம் மனோகர் தன்னோட அண்ணனோட ஃபோன் நம்பர் வருது. அப்போது உங்கள் கணவரோட பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. மனோ, ஆனால் மனோகர்னு முழு நேம் அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே பேரஞ்சதுக்கணங்க நம்ம ஜீவா நிற்கிறாங்க. அட பாவி, நீ இப்படி ஒரு ஏமாத்தி மீனாட்சியோட அக்கா தேனை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நீ நிற்கிறியா? ஆனால் உனக்கு புள்ள குட்டினி ஃபேமிலியே இருக்கா? அட பாவி, நீ அதுக்கு தான் இடைக்கிடைக்க கோபமாக மொபைலில் யார்கிட்டையோ பேசிட்டு இருந்தாலும் அப்போ அது இவங்க தானா அப்படின்னு அந்த இடத்துல உண்மை தெரியுது. வாங்க, அவனுக்கு கண்டிப்பாக வேற ஒரு கல்யாணம் நடக்காது, அதை நிப்பாட்டுறேன், அது எங்கள் அண்ணன் தான், அந்த பித்தலாட்ட பையன், வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி நம்ம அகிலா கையை பிடிச்சி கூட்டிகிட்டு மண்டபத்தில் மனோ கல்யாணத்தை நிப்பாட்டுறாங்கங்க. அதோட பார்த்தோன்னா ஜீவா அடி அப்படின்னு உதனி இறங்கிட்டாங்க. தன்னோட அண்ணனை சட்டையை பிடிச்சி உழுப்புறாங்க. டேய், எப்படி தேன்மொழியை ஏமாற்ற முடிஞ்சதா உனக்கு? அவள் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் தெரியாத அந்த உலகம் அறியாத பொண்ணு தேனு, அவளை ஏமாற்றி நீ ஏற்கனவே அகிலாவை கல்யாணம் பண்ணி பிள்ளையும் விட்டு செட்டில் ஆகிருக்க, அப்படி ஏமாற்றி இன்னொரு கல்யாணம் உனக்கு கேவலமாக இல்லையா அப்படின்னு அந்த இடத்துல உண்மையை தோலுரிச்சு காட்டுறாங்கங்க. மொத்த குடும்பமும் ஷாக்கிங்காக நிற்கிறாங்க. அப்போத்தான் தலையில் அடிச்சுக்கிட்டாங்க. அதை வச்சு தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தாங்க. நம்ம அப்பத்தா கிட்ட தேவி அழுத புரண்டு எப்படியாவது அப்பத்தா இந்த கல்யாணத்தை முடிச்சிரு, நகை நட்டுனி அவளத்தையும் உடனே கொடுத்து என் கணவரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல நேரம் இந்த சைடை பார்த்தா மீனாட்சி இந்த கல்யாணத்தை நடக்கும், ஆனால் நீங்கள் போட்ட திட்டத்தை செல்லுபடியாக்காமல் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. எப்படி நான் பாண்டியை கரை சேர்க்க போகிறேனோ கடவுளே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அகிலா கண்மணி அவங்க பொண்ணை கூட்டிக்கிட்டு களை இறங்குறாங்க. உங்கள் அப்பாவுக்கு கல்யாணம், அதை தடுத்து நிப்பாட்டி என் வாழ்க்கையை நான் காப்பாற்றிக்கணும் கண்மணி, அதுக்காக தான் நம்ம கிளம்பி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இனி எப்படி மாட்டுத்தாவணிக்கு போய் சேர்ந்துடணும், கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டணும், என் கணவர் எனக்கு தான் அப்படின்னு அகிலா வேற கொடியை பிடிச்சிட்டு வராங்க. இந்த சைடு நம்ம மீனாட்சிக்கு ஃப்ரெண்டும் சேர்ந்து எதையாவது பண்ணி உருட்டு தில்லாலங்கடி பண்ணி இந்த அப்பத்தா கையில் எங்கள் அம்மா என் அக்காவுக்காக ஆசைப்பட்டு வாங்கின நகை சிக்கிடக்கூடாது, அவளே போட்டு அழகு பார்க்கல, அதுக்கடையில் இந்த அப்பாத்தாவுக்கு அவ மூத்த பேரனுக்காக இதெல்லாம் வித்துடலான்னு முடிவு பண்ணிட்டாளா? அவள் நினைக்க திட்டம் ஒன்றுமே நடக்காது, நான் நடத்த விட மாட்டேன் அப்படின்னு அந்த மீனாட்சி ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எப்படி இந்த இதை நம்ம சரி செய்ய போகிறோம், இந்த அப்பத்தாவுக்கு நம்ம திட்டத்தை நடத்தக்கூடாதுன்னா இந்த நகை நட்டுவலை நான் எப்படி மீனாட்சி கழுத்தில் கிடக்கணும், அதே நேரத்தில் இந்த நகையை அப்பத்தா அடை வைக்க கொண்டு விடாது, அப்படி ஒரு திட்டத்தை மீனாட்சி வகுத்து வச்சுருக்காங்க. இந்த சைடு கல்யாண வேலைகள் மும்முரமாக நடக்குது. நம்ம ஒரு கட்டத்தில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிறாங்க. நம்ம அகிலா இறங்கி ஒரு ஆட்டோவை பிடிப்போம் அப்படின்னு வர நேரம் தான் நம்ம மனோகனில் சிக்கிறாங்க. இந்த பாருங்க தம்பி, எனக்கு எப்படியாவது இங்கே இந்த ஏதோ ஒரு மண்டபத்தில் என் கணவருக்கு என்னை ஏமாற்றிட்டு இன்னொரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு, அதை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு நம்ம ஜீவா கிட்ட உதவி கேட்குறாங்க. நம்ம ஜீவா பார்க்குறாங்க, என்னங்க அப்படியா, அதை தடுத்து நிப்பாட்டணும், உங்களுக்கு ஒரு பொண்ணு அவர் கூட சேர்ந்து இருக்கா அப்படின்னு கேட்குறேன்னா, ஆமாம் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும், அவரோட ஃபோன் நம்பரை கொடுங்க அப்படின்னு வாங்குறாங்க. அப்போ தான் தன்னோட அன்னை மனோதான் அப்படின்னு தெரிஞ்சு செம்ம சாக்கரா இருக்காங்க ஜீவா. சரி, அவரோட பேர் என்ன? மனோ, ஆனால் முழு நேம் மனோகரன் அப்படின்னு சொல்ல நேரம் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. தேன்மொழி மீனாட்சிக்கு அக்காவுக்கு துரோகம் செய்கிறான்,
இவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவங்களுக்கு கூட ஒரு பிள்ளையும் இருக்குது. அவமானம். நம்ம குடும்பத்துக்கெல்லாம் இப்படி தான் பாண்டி மனோ இப்படியெல்லாம் வந்து வாய்க்காங்களோ தெரியல. இதில் இவங்க 2 பேர்த்துக்கு தான் சப்போர்ட்டு கட்டிட்டு நம்ம அப்பத்தா வேற பாண்டிக்கு செய்த பித்தலாட்டத்தை மறைக்க தேன் இந்த மனோவுக்கு கெட்டக்கூடிய அந்த பொண்ணுங்க நகையை அடை வச்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து கணக்கு போட்டுட்டு இருக்கு நம்ம அப்பத்தா. இது எல்லாத்தையும் எப்படி சரி செய்ய முடியும்? கடவுளே, இப்படி நம்ம வீட்டில் உள்ளதுவ மட்டும் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்துக்கிட்டு திரியுதே அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜீவா, நீங்கள் அந்த மாப்பிள்ளை எங்கே இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னு வந்து அகிலாட்ட சொல்லினோம். அகிலா, அடடா, உங்களுக்கு தெரியும்னா தம்பி, உங்களுக்கு கோடி புண்ணியமாக போவோம். உடனே இந்த ஆளை பிடிச்சி தடுத்து நிப்பாட்டணும். இந்த ஆள் வேற ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்தை கழுத்தில் தாலியை கட்டி என் பொண்ணையும் என்னையும் தவிக்க விட்டுறக்கூடாது தம்பி, நீங்கள் தான் உதவணும் அப்படின்னு சொன்னதும், பரவாயில்ல, கவலைப்படாதுங்க, இது எங்கள் அண்ணன் தான். அவை ஒரு பொண்ணை வந்து ஏமாற்றி தாலி கெட்டதுக்கு ஸ்கெட்சு போட்டிருக்காமல, வாங்க போவோம், தடுத்து நிப்பாட்டுவோம் அப்படின்னது. அகிலாவையும் கண்மணியும் நம்ம ஜீவா வந்து கூட்டிகிட்டு வராங்க, மண்டபத்தில் கொண்டு விட்றாங்க. திருநி நம்ம மனம் முடிக்கிறாங்க, எங்கேருந்து இவ வந்துட்டா அப்படின்னு கோவத்தோட நம்ம அகிலா நிற்கிறாங்க. என்னடா கூத்து, என்னை ஏமாத்திட்டு நீ வந்து எங்கே இந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுடலான்னு பார்த்தியா? உன்னை விட போகிறது இல்லடா அப்படின்னு வந்து பேயாட்ட நிற்க நேரம் தான் ஜீவா போட்டாங்க. மனமேடையில் வந்து மாலையும் கழுத்துமா இருக்கேன், அந்த மனோவை பிடிச்சி எடுத்து அடிக்கிறாங்க. ஏண்டா இங்கே வந்து எதுக்குவான் அடித்தடியை காட்டுற அப்படின்னு வந்து அப்பத்தா கத்த நேரம். அப்பதான் அந்த கல்யாணம் நடக்காது, புரிஞ்சுக்கிடுங்க. இந்த மனோ ஏற்கனவே ஒரு பொண்ணு கழுத்தில் நம்மளுக்கு தெரியாமல் தாலி கட்டி குழந்தையும் இருக்குது. என்னடா சொல்லுற அப்படின்னு வந்து வாயை பிளக்குறாங்க. ஆமா அப்பத்தா, நம்ம எண்ணத்தில் திட்டத்தில் எல்லாத்துலேயும் மண்ணலி போட்டுட்டான் இந்த மனம் அப்படின்னு சொன்ன நேரம் அப்படியே தேனு உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. இவங்களால எப்படி தான் ஏமாற்ற முடிஞ்சோ. அப்போ தான் மீனாட்சி, அட பாவி, உங்கள் மொத்த குடும்பமும் பிராடா, மூத்த பையன் சீட்டு ஆடி 10 லட்சத்தை இழந்து அந்த கடனுக்கு என் அக்கா நகையை வந்து அடை வைக்கலான்னு திட்டம். இப்போ பார்த்தா இந்த 2வது பையன் வந்து என் அக்காவை கல்யாணம் பண்ணதாட்டு வேடம் போட்டு கடைசியில் பார்த்தா இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்து பிள்ளையும் இருக்கா. சி, இப்படிப்பட்ட கேடுகிட்ட குடும்பத்துக்கு இப்படி ஒரு அப்பாத்தா அப்படின்னு வந்து அந்த இடத்துல தேனு வந்து அப்படியே முடிச்சுட்டு நிற்க நேரம், எலும்பக்கா, இனி இந்த கேடுகட்ட ஜென்மத்துக்கு குடும்பமே நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஜீவா அடி தடின்னு நம்ம மனோவை பிடிச்சி சட்டையை பிடிச்சி உழுப்பி தோலை உரித்து உண்மையை காட்டுறாங்க. அதோட பார்த்தோன்னா சரி, இப்போ கல்யாணம் நின்று போச்சு, இப்போது நாங்கள் கொடுத்த அந்த 4 லட்சம் அமௌண்ட்டை ரிட்டன் தாங்க அப்படின்னு வந்து கேட்குற நேரம், அடடா என்ன கூத்தா இருக்குது, வேணும்னா என் இன்னொரு பையன் இருக்காமல, அவன் கல்யாணம் ஆகாம தானே இருக்கான், என்ன மனோவை அடிக்காமலா, அவனை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கேட்க நேரம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வேறு வழி இல்லை சுமதி, நீ வந்து இதுக்கு ஒத்துக்க, அந்த 4 லட்சத்தை இந்த கும்பல் திருப்பி தராது போல இருக்குது அப்படின்னு சொன்னானே. இவன் வந்து ஒன்றுக்குமே ஆகாதவன், எங்கள் அக்காக்காரிக்கு இவன் செட்டே ஆக மாட்டான், என் அக்காயே விட்டு தின்ன ப்ராடு அப்படின்னு வந்து இவனே ஒரு திருட்டு கும்பல் அப்படின்னு வந்து நம்ம முழிக்கிறாங்கங்க நம்ம மீனாட்சி. அப்போ தான் தேனு வந்து சொல்கிறாங்க, எனக்கு நீ இந்த குடும்பத்தோட சகவாசமே வேண்டாம், என் தங்கச்சியை வேணா இவனுக்கு கட்டி வைங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க.